ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியான சூப்பரான ஒரு ரெசிபி. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ராகி மாவு வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதை வட்டையப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் தோல் சீவிட்டு நல்லா வெள்ளையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மட்டும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ராகி மாவு போட்டுக்கலாங்க. எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அளவுகள் இதுக்கு ரொம்ப முக்கியம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வடித்து சாதம் போட்டுக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ நான் சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் சேர்த்துக்கிறேங்க. இது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ட்ரை ஈஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா அதை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அரைக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாதுங்க. அதே மாதிரி மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காதுங்க. அதனால் இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பார்த்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவை நம்ம அப்படியே மூடி ஒரு 3 மணி நேரம் நம்ம அப்படியே புளிக்க வச்சிடலாம். நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கனால ஒரு 3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், சரியாக நான் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்துருக்கேன். நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. இது நல்லா நம்ம மாவை நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படியே மேலால் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்பவும் இந்த மாவை நீங்கள் நல்லா அடித்து கலக்கக்கூடாது. லேசாக மேலாப்பில் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் நிறைய வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அடித்து கலந்தோம் அப்படின்னா போயிடும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மாவு உங்களுக்கு இந்தளவுக்கு நல்ல புளிச்சு வந்தாதாங்க ரெசிபி நல்ல சாஃப்டாக வரும். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. ரொம்பவும் அடித்து கலக்காமல் மேலால் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெயில் நெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எண்ணெய் தேய்க்கும் போது நம்மளுக்கு எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வரும். உங்ககிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக வீட்டில் நார்மலாக சாப்பிட்ற பிளேட் இருக்கும் இல்லையா, அதவே நீங்கள் கூட வேக வச்சு எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம மாவை சேர்த்துக்கலாங்க. 3/4 அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இந்த மாதிரி ஒரு இடியாப்ப பிளேட் வச்சிடலாம். இடியாப்ப பிளேட் இல்லைன்னா ஒரு தட்டை கூட நீங்கள் கவுத்து போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம அந்த பாத்திரத்தை வச்சிடலாங்க. வச்சுட்டு இதை நம்ம மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சரியாக எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. ராகி மாவுங்கிறனால உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் வேகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்தாதாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாயிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். ஒரு ஸ்டிக்கு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. இதை வெளியில் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வருங்க. ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். கத்தி யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபுல்லாக ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்டுக்கலாங்க. ராகி மாவு வச்சு நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேகும்போதே உங்களுக்கு வீடே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இது லைட்டாக இந்த மாதிரி கையில் கவுத்திங்கனாலே உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடும். நம்ம எண்ணெய் தேய்ச்சதுனால நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குங்க. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கூட செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.